ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தி தக் சாஃப்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கிட்டப்ல வந்து ஈஸியாக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் ஜேஎஸை வந்து நீங்கள் ஒரு விஎஸ் கோட்லேயே இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் அதுக்கான ப்ரீஃபெஷ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நோட் ஜேஎஸ்னு ஒரு 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 காம்பனன்ட் லைப்ரரி ஒரு ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதோட பாத்தை வந்து நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் லைப்ரரியில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் ஆக்சஸே பண்ண முடியும். ஆனால் கிட்டப்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஒரு நார்மலாக ஒரு 4 கமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரியாக்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ரியாக்ட்டுக்கான ரியாக்ட்கான சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அதிலே வந்து ஆட் ஆகிடும் 4 கமெண்ட்ஸ்லேயே. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி நீங்கள் பைத்தானில் வந்து பிப் இன்ஸ்டால் கொடுத்து உங்களோட பேக்கேஜை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்க, அதேமாதிரி ரியாக்ட் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் கிட்டப் யூஸ் பண்ணி. இது நம்ம இன்னைக்கு எப்படி பவர் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்டப் ஃபர்ஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டப் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு சைடில் மெனு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கோட் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பிளாங்க் டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே 2 கோட் ஸ்பேஸ் ஆக்சஸில் இருக்குது. எப்பயுமே கோட் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோட்லாம் இப்போ அடிச்சுட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸோ மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கோடெல்லாம் உங்கள் ரெப்போஸில் காப்பி பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க கோட் ஸ்பேஸ்லாம். ஏன்னா அது வந்து அப்படியே போக டம்ப் ஆகும். அது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் வந்து லோ பண்ணவே. அதனால தான் வந்து எப்பயுமே கோட் ஸ்பேஸ் வந்து உங்களோட யூசேஜ் முடிச்சிருச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறேன். இப்போ என்னோட யூஸ் முடிஞ்சுன்னா இப்போ நான் டெலீட் பண்ணிடுறது எல்லாத்தையுமே. இப்போ யூசஸ் டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணுங்க, பிளாங்க் கோட். நம்மளோட கோட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெர்மினல் ஆக்சஸ் ஆகும். டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு இனிஷியலாக வந்து இப்போ ரியாக்ட்டுக்கான அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா npm create white at latest. இப்போ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்குதா. இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஓகே டு ப்ரொசீட் பண்ணல ஒயின்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுங்க. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் my_app என் ப்ராஜெக்ட் நேம் வந்து மை ஆப் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு என்ன பேக்கேஜ் அப்படி கேட்டால் சும்மா நான் ரியாக்ட்னே கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ எனாமரஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆடுது பார்த்தீங்களா. ரியாக்ட், ஆங்குலர், நோடு எல்லாமே இல்லை இருக்கும். இப்போ நம்ம வந்து ரியாக்ட் தான் பார்க்க போகிறோம். அதனால் ரியாக்டை வந்து சூஸ் பண்ணுவேன். இருக்கா. இப்போ அதை என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன வேரியன்ட் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. ரியாக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இனிஷியலான ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டே கொடுத்து பாருங்க. அதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுக்கும். கமெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா cd.myap சிடினா என்னன்னா நம்மளோட டெர்மினல் பார்த்துருக்கு இல்லையா, அதோட நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ஆட் ஆன் பண்ணால் சிடி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே சிடி ஸ்பேஸ் பா மை. இப்போ என்டர் கொடுங்க. நம்ம டெர்மினலோட மை ஆப் வந்து இப்போ ஆக்சஸ் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதுக்கப்புறம் npm இன்ஸ்டால்னு npm இன்ஸ்டால்னா இப்போ ரியாக்டில் எனாமரஸ் பேக்கேஜில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்போ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறோம். பார்த்தீங்களா இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். சரி இப்போ ஃபைனல் கமெண்ட். இப்போ வந்து npm ஸ்பேஸ் run ஸ்பேஸ் dev npm run dev இப்போ என்டர் கொடுங்க. ரன் ஆன உடனே இப்போ வந்துருமா. இப்போ வந்து நமக்கு HTTP லிங்கும் கிடச்சி போச்சு எந்த ஹோஸ்ட்டில் இப்போ என்ன ப்ரௌசரில் இப்போ ரன் ஆகுதுன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே H+ சென்டர் இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. H+ சென்டர் கொடுத்த உடனே என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ R+ சென்டர்னா ரீஸ்டார்ட் தி சர்வர்னு வரும். U வந்து இப்போ சர்வரோட யூஆர்எல் ஷோ பண்ணுறதுக்கு. வந்து இப்போ நம்ம இப்போ HTML CSSலாம் நம்ம கோட் பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ரௌசரில் வியூ பண்ணுவோம். அதேமாதிரி இப்போ ரியாக்ட் நம்ம கோட் பண்ணுறது O+ சென்டர். பார்த்தீங்களா இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ரியாக்ட் இன்ஸ்டால் ஆச்சு நீங்கள் விட்னஸ் பண்ணணும்னா சைடில் மை ஆப் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ரியாக்ட்டுக்கான எல்லா சோர்ஸ் ஃபைல்ஸும் இங்கே வந்துடும். இப்போ
பென்டகன் ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வியூ ஆகுதுங்கிறதுக்கான மெயின் கோடு இது. அப்புறம் சோர்ஸ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆப்டோஜெக்ஸ். இங்கே தான் நீங்கள் போய் வந்து உங்களோட ரியாக்டை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணதை வந்து இங்கே வந்து நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இல்லை, இப்போ எல்லாமே நீங்கள் விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கோடை நீங்கள் வந்து இங்கே லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் அதை ரெப்போசிட்டரி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க, டெவலப்பர்ஸ் பார்க்குறீங்க, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.